ஒரு பக்க கதைகள் வரிசையில் இன்னைக்கு டூப் டூப் அப்படின்ற ஒரு அருமையான சிறுகதை. இது சகிதா முருகன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கதைகளை போகலாம். ரைசிங் ஸ்டார் பிரேம்குமார் செம சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். சினிஃபீல்டில் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர். அன்றைக்கி அவர் ஷெட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஷூட் பண்ணி ஃபைட் சீன் எடுக்கிறாங்க. அப்போ டேரக்டர் அமர் சொல்கிறாரு, சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பைக் ஜம்ப் இருக்குது, நீங்களே பண்ணிடுங்க, அதை நீங்கள் பண்ணிடலாம், ஈஸியானது தான், சின்னது தான் அப்படின்றாரு. அப்போ அவர் பிரேம்குமார், இல்லை சார், நீ அதை டூப் வச்சு மேட்ச் பண்ணிடுங்க, நம்ம மற்ற ஷாட்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ கேரவனில் இருக்கேன், நீங்கள் முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேரவனுக்கு போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே இதை சொன்னோன்னே அமருக்கு அப்படியே உச்சத்தில் ஏறுது டென்ஷனு. அப்படியே கும்முன்னு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கணேஷ் வர்றான், டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர். என்ன சார் என்னாச்சு அப்படின்றான். என்னையாவது எவ்வளோ பெரிய ஆள் இவன், இந்த பைக் ஜம்ப் பண்ணுறதுக்கா, இத்தனைக்கும் இவனே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டண்ட் நடிகராக இருந்து வந்தவர் தான். இன்றைக்கி நம்ம ஒரு போல் பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு சின்ன ஷார்ட்டு இதுக்கு போய் அவரை போய் டூப் போட சொல்லிட்டு போகிறாப்புல, அவ்வளோ பந்தாவாகி போச்சு, என்ன செய்கிறது நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பாக பேசிக்கிறாரு. இதை பேசுனோன்னா கணேஷ், இல்லையே சார் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி நான் வேணால் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்றாரு. என்னத்தை பேச போகிறேன், சரி பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ உள்ளே கேரவனுக்குள்ளே போகிறான். உள்ளே அவர் டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, மேக்கப் பண்ண அவர் பிரேம்குமார் உட்காந்துருக்காரு. டச்சப் பண்ணிருக்கா, வா கணேஷா என்ன அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஷாட்டு தான், இது ஹை ஜம்ப், பைக்கில் ஜம்ப் பண்ணுறது தான் வேணாம்னு சொன்னீங்களாமே, டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களா. ஒன்றும் இல்லை சார், டேரக்டர் சின்ன ஆதங்கப்பட்டார், சின்னது தானே சாரே பண்ணிடலாமே, இதுக்கு எதுக்கு அப்படின்னாரு. அப்போ பிரேம்குமார் சொல்கிறாரு, நானே பண்ணிடலாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், எனக்கு அது ஈஸியாக வரும், ஏன்னா நானே ஒருத்தன் ஸ்டண்ட் நடிகராக இருந்து வந்தேன் தானே. பட் நான் அப்போ ஸ்டண்ட் நடிகராக இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜம்புக்கு அவங்க டூப் போட கூப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும். அப்போ எப்படியா கூப்பிடுவாங்க, நானே ரொம்ப எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கிற காலம்லாம் ஒன்று உண்டு. இன்றைக்கி நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அன்றைக்கி நான் அப்படி இருந்தேன். இப்போ நான் இந்த ஷாட்டை ஒரு துணை நடிகர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டண்ட் நடிகர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சின்ன ஷாட்டு, ஒரு சின்ன வேலை தான், ஆனால் அவங்களுக்கு அது தொகை பெரிய தொகை. ஸோ அதை வச்சு தான் நான் அதை மீன் பண்ணி தான் நான் அதை சொன்னேன். அவர் பண்ணட்டும், டூப் போட்டு நடிப்பேன், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஸ்டண்ட் நடிகரே பண்ணிடட்டும் அப்படின்றாரு. அது கேட்டவுடனே கணேசனுக்கு ஒரு நிமிஷம், உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் பரவாயில்ல சார், நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வெளியே வராப்புல. ஸோ இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு, நல்லா முடிச்சிருந்தாங்க இந்த கதையுமே. டூப் டூப் அப்படின்னு சொல்லி கதை நல்லா இருக்கும். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.